மேட்சை சரியா சென்னை பர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கேப்டன்சி மாற்றி தோனிகிட்ட வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தோனி கேப்டன் எப்பவுமே ஹாப்பி தான் ப்ரோ. ஆனால் ருத்ராஜ் ஒரு லாஸ் வந்து கொஞ்சம் இதுதான். ஏன்னா அவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி தான் ப்ரோ. ஒவ்வொருத்தர் 17 வருஷமாக கப்பே வாங்காமல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும்ல. தோல்வியில் எப்படி நம்ம ஒரு டீமை சப்போர்ட் பண்ணணும்னு. அவங்க வேணால் நம்ம வந்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ வந்து அவர் பதிலாக வேற பிளேயர் உள்ளார போகிறாங்க, சரியா பர்ஃபார்ம் பண்ணல. தோனி மீண்டும் அது இருக்கட்டும். இல்லை ப்ரோ, அது இருக்கட்டும். என்னன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் கேப்டன் அப்படிங்கிறது வந்து சேப்பாக்கில் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு அப்படியே ஆப்போனண்ட் சோக் பண்ண வரல தெரியும்ல. அந்த ஒரு இது வந்து ருத்ராஜ் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆச்சு. போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 100 தான் 3 ஓவர்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் ஆகிடுச்சு. இல்லை அந்த மாதிரி இருக்கப்பலாம் இப்போ தலை உள்ள வராரு அப்படிங்கிறப்ப சரி ஸ்பின்னர்ஸ்க்கான கேப்டன். அது இல்லாமல் ஆப்போனன்ட்ஸ்க்கு எப்பவுமே சரி என்ன தான் சரி வயசான பேட்டிங்கில் ஓகே. ஆனால் கேப்டன்சி மாஸ்டர் மைண்ட் வளர்கிறப்ப ஆப்போனண்ட்டுக்கு ஒரு அள்ளு இருக்கும்ல எப்பயுமே. அது நார்மலாக இருக்கிறது தானே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஆனால் ருத்ராஜ் பேட்ஸ்மேன் ஆஸ் கேப்டன் அவர் சூப்பரான ஆள் எல்லாம் ஒத்துக்கிறோம். அவர் இல்லைங்கிறதான இப்போ பெரிய லாஸ் தான். மேபி ஒரு எதிர்பார்க்குற யாராவது ஒரு யங் பேட்ஸ்மேன் யாராவது உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குமா? சரி தலை வந்திருக்காரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா நடிது நடந்தாலும் தலை ஃபார் லைஃப். அது வந்து சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுன்னு பிரச்சனை பிளே ஆஃப்குள்ளே கஷ்டமாக என்ன ப்ரோ 2010 போயிருக்கோம் அப்படி. ஆனால் அதை தலை இப்போ பீக் டைம் அது தலை இருந்தது. பட் இருந்தாலும் சரி இப்போ எப்பயும் சான்ஸ் இருக்குல்ல. தலை வந்திருக்காருல பார்ப்போம். ருத்ராஜில் அது பெரிய ரசம் மேபி வேற வந்து ஏதாவது மிராக்கிள் நடந்துடாதா நடத்தி காமிச்சிருக்காருல்ல. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் ப்ரோ. வி லவ் சிஎஸ்கே லவ் ஃபார் எவர். मेरा नाम अशोक चक्रवर्ती, मैं कलकत्ता से आया हूँ। मैं केकेआर का सुपर फैन हूँ। आज तो चेन्नई का मैच है चेन्नई के साथ, और मैं डिफेंडिंग चैंपियन हूँ और चेन्नई भी 5 बार ट्रॉफी जीता। तो इसीलिए मैं ये चाहता हूँ आज का मैच बहुत अच्छा रहेगा और केकेआर जीतेगा। कोरबो लोरबो जीत बोले दिल से केकेआर, जान से केकेआर, प्यार से केकेआर। आई लव धोनी. Last 4 matches not going well for CSK. Yeah, but now Dhoni is captaining now. Rest assured, will qualify for playoff. What you are expecting from CSK actually? Actually, if I were to make decision, I would like Dhoni to come up the order at around on number 4 and then take it from there. Dhoni come to ground means that goosebump moment is. Yeah, definitely. What? We have come to feel that only. Yeah. Okay. Actually, you are experiencing that before that. So I am first time here coming to see Dhoni. I have watched CSK game before, but actually you have come from Bangalore, but you are supporting Dhoni and CSK. No, I am diehard CSK fan. Okay. நல்ல கேப்டனாக வந்திருக்காங்க திருப்பி இந்த மேட்ச்சு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்கும். எப்படி இருக்கும் மேட்ச்சு? அநேகமாக ஹெலிகாப்டர் சார்ஜ் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டியாவது தலையோட கேப்டன்ஷிப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு நம்புறேன். 683 டேஸ்க்கு அப்புறம் வந்து கேப்டனா வந்து தோனி வந்து கிரவுண்டுக்கு வர்றாரு. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே ஒரு கூஸ் மூமெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ அந்த தலை வந்து அஜித் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கூஸ் பம்பில் படமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த தலை வெறித்தனமாக ஆட்டம் நிற்கணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கோட பார்க்க போயிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு நம்ம டீம் ஜெயிக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனாலும் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. தலை தான் இன்னைக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் உள்ளே போனால் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இதில் முதல்ல பாப்பா வர கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் டோனி வந்து இப்போ கேப்டன் ஆகிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நம்பிக்கை. தோனி வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மீண்டும் கேப்டன் ஆயிருக்காரு. அந்த மேட்ச் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுவோம். இது இல்லாமல் தொடர்ந்து எல்லா மேட்சும் வின் பண்ணி நம்ம ஒரு கண்டிப்பாக ஹோப் கொடுப்போம் எல்லாருக்கும். ஏற்கனவே உங்கள் குழந்தைங்க பாதிக்கப்பட்டு பல்வேறு முறையை நீங்கள் பதிலப்பட்டிருக்கீங்க. மணி கலெக்ட் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மணி முழுமையாக பூர்த்தி அடிச்சிருக்கா? இங்கே வந்து மணி கலெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் சார் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ஐபிஎல் தான். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஐபிஎல். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறோம். எங்கள் பாப்பா வர்ணிகா ஸ்ரீக்காக இது வரைக்கும் எல்லாருமே நாங்கள் ரீச் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், ஆக்ட்ரஸ், பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்களுக்கு ஃபண்டு வந்து கொஞ்சமாக தான் கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா ஐபிஎல் வந்து உலகம் பூரா பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து வர்ணிகா ஸ்ரீயை வந்து பிரச்சனையை வந்து ஐபிஎல் மூலமாக இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து
கொண்டு போனால் அது எல்லாருக்குமே ரீச் ஆகுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, நிறைய QR பார்த்துட்டு நிறைய பேர் டொனேட்டும் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது இங்கே வந்தது. வர்ணிகாவோட விஷயம் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும். இப்போ வந்து பாப்பாவுக்கு 9 மந்த்து தான் ஆகுது. ஸோ எஸ்எம்ஏன்ற ஒரு ரொம்ப அரிய வகை ஒரு கொடுமையான நோயால் அஃபெக்ட் ஆகிட்டு எனக்கு உயிருக்கே போராடிட்டு இருக்கா. ஒரு பேரண்ட்ஸ் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனையை மக்கள் ஒரு காமன் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு வர்ணிகாவை தான் வீட்டு குழந்தையா நினச்சி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை சேவ் பண்ணலாம். கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணோம் சார், பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ வரைக்கும் பப்ளிக் மட்டும்தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 crore 10 lakhs வரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. நாங்கள் கலெக்ட் பண்ணது இன்னும் ஒரு கால்வாசி கூட இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய ரீச் ஆகிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிய வந்ததுன்னா இதை பார்க்குற எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர்ஸ், டோனி சார், கண்டிப்பாக நான் டோனி சாருக்கு ஒரு தனிப்பட்ட ரெக்வஸ்ட் நான் கேட்குறேன். என் பாப்பா விஷயம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே, IPL இருக்க மற்ற எல்லா டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டோனியை திரும்ப கேப்டனாக பார்க்குறது சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடாகவே நடந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த டாஸ் மூமெண்ட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இல்லை, இப்போ தோனி வந்து அந்த ப்ளே பண்ண இறங்கி வர்றப்போ ஒரு சாங்ஸ் போடுறது அது பூஸ்ட் பண்ணுறது இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க்கு வர்றதுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? அதை வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாஸ் மூமெண்ட்டு டோனி வர்றது பார்க்கறதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கேப்டன்சி திரும்ப வந்தனால திரும்ப மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோனி மறுபடியும் கேப்டனாக இருக்கார். ஸோ டீமும் இப்போ வந்து வின் பண்ணி ஆகணும்னு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னென்னா ரொம்ப ப்ரெஷர் போடாமல் தோனி மேலே நம்ம வழக்கம் போல் நம்ம நம்பணும்னா கண்டிப்பாக நம்ம தலைவன் வந்து நமக்கு ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நம்பலாம். கிரிக்கெட் இஸ் டீம் கேம். ஸோ அதனால் நம்ம வந்து கேப்டன் மேலே மட்டும் ப்ளேம் போட முடியாதுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நம்ம ருத்து வந்து இதுக்கு முன்னாடி போன சீசன் நல்லா தான் பண்ணார். பட் ஸ்டில் இந்த சீசன் வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஒழுங்காக ஆடலை, பவுலிங் போன மேட்ச் பயங்கரமாக இது பண்ணோம். ஸோ அதனால நம்ம கேப்டனை மட்டும் நம்ம வந்து தனியாக ப்ளேம் பண்ணுறது இல்லை. பட் டெஃபினெட்லி நம்ம இப்போ தோனி வந்தனால வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கவுண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபேவரபுளாக அமையும் நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.